எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். புதன்கிழமை மே மாதம் 14/5/2025, உத்தராயணம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், சுப முகூர்த்த நல்ல நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன் சேர்க்கை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய யோகம் சிவ நாம யோகம். இன்றைய கரணம் 1:16 தைத்துலம் கரணம், பின்பு கரசையாக மாறும். சந்திர நட்சத்திரம் காலை 11 மணி வரை அனுஷம், பின்பு கேட்டை. சந்திராசிரம நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை. மேஷராசிக்கு சந்திராசிரம தினம் இன்று. இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்ப்போம். புதன்கிழமை இந்த சித்திரை மாதத்துல இறையொருள் பெற வேண்டி பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது மிகுந்த மகாலட்சுமி யோகம் ஏற்படும். பெருமாள் ஆலயத்துக்கு தானே போறதை விடவும் மனைவியுடன் செல்வது சிறப்பு. அடுத்து துளசி பூ, அவருக்கு தேவையான நெய்வேத்திய பொருட்கள் ஏதேனும் கற்கண்டு கூட வாங்கி கொடுக்கலாம். அப்படி புதன்கிழமையில சென்று வரும்போது மகாலட்சுமி யோகம் உண்டு. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கிரக நிலவரங்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு செல்வ செழிப்பு மிக்க இருக்கிறது. அதனால இந்த நாள்ல நீங்க செயல்படுத்துகிற செயல் வெற்றி அடையும். பொன்னான தருணம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் ராசியிலேயே குரு, ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. பலன்கள் 3 கூடியவர் 7, ஒரு திருப்புமுனையான ஒரு நல்ல நாள் இன்று. உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். ரிஷபத்தை பொறுத்தவரை மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறந்த ஒரு யோகம், நன்மை அளிக்கக்கூடிய நாள். பிள்ளைகள் வழியில் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒரு நல்ல பெயர், புகழ், நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மிதுனத்திற்கு இன்று. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள். செவ்வாய் கடகத்தில் இருந்தும் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில். அப்படி என்றால் ஒரு சிறந்த யோகத்திற்கான பயணம் கிடைக்க போகிறது. பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் ஒருத்தர் புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா தன்னோட விஷயங்கள் அத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புகழ் போதை மிக்க ஒரு ராசினா சிம்ம ராசி தான். அதனால இந்த புகழுக்கு மயங்காமல் தன்னுடைய கடமைகள் செய்தால் சிம்மத்தை விட ஒரு உழைப்பாளி அல்லது மகிழ்ச்சியான ஒரு கிரகம், ஒரு அமைப்பு எதுவுமே இல்லை, ராசியே கிடையாது. வருகின்ற காலங்களில் எல்லாமும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். கன்னிராசி அன்பர்களே,
கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு வாய்ப்பு மிக்க ஒரு நல்ல நாள். எல்லாமே தேடி வரும். ஒரு பரிவுடன் பாசத்துடன் நடந்து கொண்டு அதை ஜெயிக்க பார்க்கணும். நீ நேற்று நான் கூப்பிட்டேன் வரல, இன்னைக்கு நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு அடம் பிடிக்கிறதுன்றதுலாம் கன்னிக்கு பொருந்தும். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த கோபதாபங்களை விலக்கி வைத்து விட்டு குடும்பத்துடன் இணைந்து வாழ்ந்திருந்தால் மிக மிக சிறப்பான ஒரு பலனை நீங்கள் அடையலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு பாசம், அன்பு, மகிழ்ச்சி இது அத்தனையும் ஒரு சேர கிடைக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்குள்ளே சந்திரன் மனசு போட்டு அடிச்சுக்குது, கலங்க வைக்குது. எதுதான் நிஜம் எதுதான் தவறுன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு ஓடும். அதனால எதை பத்தியுமே கவலைப்படக்கூடாது. தெய்வத்தை பத்தி மட்டும் கவலைப்படுங்க. உங்க வேலையை நீங்க செய்யுங்க. நீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க இந்த நேரத்துல. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த நாள் வந்து ஒரு உயர்வை நோக்கி பயணம் சொல்லலாம். ஆனா வந்து இப்போ தற்சமயத்துக்கு இந்த நாளில் உங்களுடைய பணிகள் சிறிது முடங்கும். நீங்க செய்யணும்னு நினைச்ச வேலை சற்று காலதாமதமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. உயர்வை நோக்கிய பயணம் வெற்றி அடையும். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாள். இத்தனை நாட்களாக தடைப்பட்டு வந்து கொண்ட வேலை மிக சீக்கிரத்தில் முடிந்து நிம்மதி பெருமூச்சு அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு 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 வேலை செய்து அதன் வழியில் தங்களுடைய அலுவலகத்தில் ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பு கும்பத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கு. அதுபோல கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், எதிரிகள் தன் வசப்படுவார்கள். எதிரிகளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கையில வாழ்ந்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு தற்சமயம் இருக்கிறது. கவனம். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் வந்து ஒரு தொடர் கிரகங்களோட பார்வை, ராகு, சனி, சுக்கிரன், புதன், குரு இது எல்லாமே வந்து ஒரே நேரத்துல வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால அதை விட்டுட்டு நீங்க உங்களோட சுயமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, ஜெயிச்சு வரலாம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.